பகுதியில் வர்ற பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து தரம் திரிச்சு அதுக்கப்புறம் அதை பெயில் பண்ணி சிமெண்ட் ஃபேக்டரிஸுக்கு அனுப்புகிற ஒரு யூனிட். இந்த யூனிட்ல வந்து எங்களோட இந்த மீதம் இருப்பு ஒரு கிட்டத்தட்ட 100 டன் ஆர்டிஎஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் இங்கே இருந்தது. இந்த பகுதியில் தான் வந்து ஒரு தீ விபத்து நடந்தது. இதுக்கான காரணத்தை வந்து ஒரு டீடைல்டு என்கொயரி போட்டு ஆராய்வோம். இப்போ வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு. இது வந்து ஒரு ஹைலி இன்ஃப்ளேமபிளான ஒரு மெட்டீரியல் ஆர்டிஎஃப். ஸோ என்ன காரணம் உள்ளது டீடைல்டாக ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். தற்போது இந்த தீயை அணைக்கப்பட்டுள்ளது, அதை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது திருப்பி வேற எங்கேயும் வந்து இது படராமல் இருக்கிறதுக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸோட கோஆர்டினேட் பண்ணி இதை சுற்றி கார்டன் ஆஃப் பண்ணியிருக்கோம். 8 ஃபயர் டெண்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம், 2 சூப்பர் ஸ்டக்கர் மிஷின், 12 வாட்டர் லோரிஸ், அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர்லேருந்து கண்டினியூஸான வாட்டர் சப்ளை, அப்புறம் ஜேசிபி யூஸ் பண்ணி இந்த இதை வந்து ஒரு பகுதியில் ஒதுக்கி கூடுதலான இடத்துக்கு இது படராமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை இதெல்லாம் எடுத்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். இன்னும் எங்களுக்கு என்ன முக்கியமான வேலைன்னா இந்த ஸ்மோக்கோட இதை கண்ட்ரோல் பண்றது. அது வந்து இதை நிரப்பி விட்டதுக்கு பிறகு வாட்டர் ஸ்பிரிங்கிள் பண்ணி இந்த ஸ்மோக்கை வந்து கண்டெயின் பண்ணுவோம். பொதுமக்கள் இதன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்கள் பயணிகள் எந்த அச்சுறுத்தலும் தேவையில்லை, எந்த பதற்றமும் தேவையில்லை. ஃபயர் இஸ் fully under control. Smoke will be controlled in another 2 hours. ஓகேங்களா? சார், இப்போ இந்த அபர்டன் வெஹிக்கிள் வந்து பர்டிகுலரா சென்னையில வந்து பல இடங்களில் நம்ம வச்சிருக்கிறோம். ஆமா, ஒரே இடத்துல பல வாகனங்கள் இருக்கிறனால தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. கண்டினியூஸா அடுத்தடுத்த வாகனங்கள்ல பட்டு தான் ஃபயர் அதிகமாக. இதுக்காக இது வந்து இதை வந்து ஒரு மொத்தமாக எடுத்து ஏலம் விடும் நடவடிக்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இந்த வருடமும் வந்து மாநகர காவல் ஆணையாளரோடு இணைந்து இந்த மாதிரி அபேண்டன் வெஹிக்கிள்ஸை கண்டறிந்து அதுக்கு எவிடென்ஷியல் வேல்யூ இல்லை என்றால், ஏதாவது கேஸ்ல மாட்டியிருக்கும் வெஹிக்கிளா இருந்தால் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அது இல்லாம கேஸ்ல எல்லாம் இல்லாத கிரிமினல் ஆக்ஷன் நடவடிக்கை இல்லாத வெஹிக்கிள்ஸை வந்து ஒரே இடத்துல கொண்டு போய் ஆக்ஷன் அவுட் பண்றதுக்கான நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கப்படும். சார், இது இப்போ இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி இதே மாதிரி தீ விபத்து ஏற்பட்டு. ஆமா ஆமா. அப்ப அப்படி இருக்கும்போது கோடை காலம் வரும்போது இந்த மாதிரி குப்பை கிடங்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி பராமரிப்பு அதிகமா தேவைப்படுதா சார்? கண்டிப்பாக தேவைப்படுது. கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி வந்த தீயும் பெரிய ஒரு தீ விபத்து வந்தது, அதையும் கண்டெயின் பண்ணியிருந்தோம். அதனால நாங்கள் வந்து அடிஷனல் எஸ்ஓபிஸ் போட்டிருக்கோம், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்கோம். தீ வந்தால் எப்படி கண்டெயின் பண்றது, இமிடியட்லி லோக்கல் ரெஸ்பான்ஸுக்காக வந்து இங்கேயே மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். முன்னாடி அது இல்லை, இப்போ வந்து லோக்கலி வந்து வாட்டர் லோரிஸ் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது அதை மீறி போனால் தாம்பரத்திலையும் கோஆர்டினேட் பண்றோம். சென்னை மாநகராட்சியோட மாநகர காவல் ஆணையாளரும் இன்னைக்கு வந்து டிஜி ஃபயர் சர்வீஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி தான் அடிஷனலா 8 வாட்டர் டெண்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. இது இப்போ கண்ட்ரோல் உள்ளது, மக்கள் பதற்றப்பட வேண்டாம். இந்த ஆக்டிவிட்டி தொடர்ந்து நடைபெறுது. நன்றிங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.